வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். கொடைக்கானலில் சீசன் துவங்கியுள்ள நிலையில் பல மாநில டூரிஸ்டுகள் வருகை அதிகரித்துள்ளது. அணிவகுத்து வரும் வாகனங்களால் போக்குவரத்து மற்றும் வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளது. கொடைக்கானலில் தங்களது வாகனங்களுக்கு பெட்ரோல் டீசல் நிரப்பிக் கொள்ளலாம் என நம்பி வந்த டூரிஸ்டுகள் பெட்ரோல் டீசல் கிடைக்காமல் தவிக்கின்றனர். பிரதான ரோட்டில் உள்ள இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்கில் எரிபொருள் தீர்ந்த நிலையில் 7 ரோடு பகுதியில் உள்ள பாரத் பெட்ரோலியம் பங்கில் பெட்ரோல் டீசல் நிரப்ப கூட்டம் அலைமோதுகிறது. மலைவாச ஸ்தலங்களில் அதிக அளவில் சீசன் நேரங்களில் வாகனங்கள் வருவதால் தட்டுப்பாடு இன்றி போதுமான எரிபொருள் ஸ்டாக் வைக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருச்சி வயலூர் சாலையில் உள்ள உஜ்ஜீவநாதர் சுவாமி கோயில் தருமை ஆதீனத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது. இந்த கோயிலுக்கு சொந்தமான வயலூர் சாலை வாசன்வேலியில் அடிமனை இடத்தை திமுக பிரமுகர் ஒருவர் ஆக்கிரமித்து வைத்திருந்தார். ஆதீன நிர்வாகிகள் குரு மற்றும் ஹரிதாஸ் ஆகியோர் ஆக்கிரமிப்பில் உள்ள கோயில் நிலங்கள் மற்றும் அடிமனை இடங்கள் மீட்பது குறித்து ஆலோசனை நடத்தினர். அறநிலையத்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் உதவியுடன் வயலூர் சாலையில் சண்முகா நகரில் 1.5 ஏக்கர் நிலம், MM நகர் பகுதியில் 10,000 சதுர அடி இடம், வாசன்வேலி பகுதியில் 9,100 சதுர அடி இடம் ஆகியவற்றை ஆக்கிரமிப்பில் இருந்து மீட்டு அங்கு அறிவிப்பு பலகை வைத்தனர். இதேபோல் 10க்கும் மேற்பட்ட கோயில் இடங்கள் ஆக்கிரமிப்பில் இருப்பதாகவும் அவற்றை மீட்க நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் ஆதீன நிர்வாகி குரு தெரிவித்தார். மதுரை அவனியாபுரம் அருகே தனியார் திருமண மண்டபத்தில் புதிய நீதிக்கட்சித் தலைவர் AC சண்முகம் தலைமையில் பூத் கமிட்டியினர்களுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நாளன்று செய்ய வேண்டிய விவரங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. மதுரையில் இருக்கின்ற 10 சட்டமன்றத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் தேசிய முற்போக்கு கூட்டணியும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதிலே சுந்தர்சி அவர்கள் மத்திய தொகுதியிலே மிக அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்று நம்புகின்றோம். தமிழகத்தை பொறுத்தவரை திருத்தணி முதல் கன்னியாகுமரி வரை ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் எடப்பாடியார் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்பார்கள். அது நிச்சயமான ஒன்று. அதிலே உங்களுடைய எதிர்பார்ப்பு ஒன்று, தாவேக கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான வாக்குகளை வாங்குவார் என்ற செய்தி இப்போது வலுவாக பேசப்படுகிறது. அது அதிக வாக்குகளை பெறக்கூடிய வாய்ப்பு விஜய்க்கு உண்டு. மொத்தத்தில் யாருமே கணக்கிட முடியாத அளவுக்கு இந்த தேர்தல் ஒரு விசித்திரமான தேர்தலாகவும் வித்தியாசமான ஒரு தேர்தலாகவும் அமைந்திருக்கிறது. ஆனால் வெல்லப்போவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே தான். இந்த தேர்தலை பொறுத்தவரை 40,000 80,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் என்ற செய்தி எல்லாம் இருக்காது. யார் வெற்றி பெற்றாலும் 3,000 5,000 10,000க்குள் தான் இருக்கும். சுந்தர்சி அவர்கள் மதுரை மாவட்டத்திலே 10 தொகுதியும் வெற்றி பெறும். மதுரையை சுற்றி அது சுந்தர்சி அவர்கள் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார். அதிக வாக்கு வித்தியாசம் நீங்க எந்த அளவுக்கு சொல்ல முடியுமா சார்? நீங்களே சொல்றீங்க 2,000 ஓட்டு இருக்கிற 10 தொகுதியில் வெற்றி பெறக்கூடிய இதுல சுந்தர்சி அதிக ஓட்டு வாங்குவார். 10 தொகுதியில. மதுரை விமான நிலையத்தில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் செய்தியாளர்களை சந்தித்தார். We are very much looking forward to the results on Monday. The NDA is poised for a sure victory, and we will finally see a good government, a government that will work for development of Tamil Nadu, that will protect Tamil pride and culture, and that will ensure welfare and dignity of our sisters and mothers. The DMK government is on its way out. The NDA government will be sworn in soon after the 4th of May. I am very confident of a victory. They do their job, we do our job. Our job is to win the election, and we have fought very well as a family. The entire NDA family, all our alliance partners fought very well.
நாடு முழுவதும் இன்று மருத்துவ படிப்பிற்கான நீட் தேர்வு நடைபெற்றது. நீட் தேர்வுக்கு வரும் மாணவர்களுக்கான கட்டுப்பாடுகள் ஏற்கனவே இணையத்தில் வெளியாகியுள்ளன. தேர்வுக்கு முன்னதாக திருப்பூர் ஜெய்வாபாய் மாநகராட்சி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தேர்வு பணியில் ஈடுபடும் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டது. மாணவர்களை பதட்டப்படுத்தாமல் சோதனை செய்ய வேண்டும், பெற்றோர்களை எங்கு அனுமதிக்க கூடாது உள்ளிட்ட முக்கிய கட்டுப்பாடுகளை விவரித்து கூறினர். ஆலோசனைக் கூட்டம் தேசிய தேர்வுகள் முகமை அதிகாரிகள் தலைமையில் நடந்தது. இந்த ஸ்டிக்கர் நம்ம ஒட்டுறது போர்டுல ஹால் அலாட்மெண்ட் இருக்கிற மாதிரியே ஒட்டுவோம். நீங்க அது ஒட்ட போகல என்ன பண்ணணும்னா வேஸ்ட் கிளாத் வச்சு இந்த கார்னர்ல லைட்டா தொடச்சிட்டு ஒட்டுங்க. ஏன்னா டஸ்ட் இருக்கா அதை எடுத்துட்டு வந்தது, அதனால அதை தொடச்சிட்டு இதை ஒட்டிட்டு வந்தது. அதாவது நோ ரிலேஷன் சர்டிபிகேட் அப்படிங்கிற இதுல உங்களோட ஹால் வைஸ்